நெக்ஸ்ட் jQuery எஃபெக்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாப் மெத்தட். இந்த ஸ்டாப் மெத்தட் என்ன பண்ணுன்னா, இப்போ சம் அதர் மெத்தட், இப்போ வேறு ஏதாவது ஒரு jQuery மெத்தட் வந்து சம் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னா அந்த ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணுறது வந்து நம்ம இந்த ஸ்டாப் மெத்தட் மூலிமா அந்த ஆக்ஷன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கோடிங் வந்து jQuery ஸ்லைடில் நம்ம பார்த்த கோடிங்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணும்போது அப்லேருந்து டவுனுக்கு போவோம், திரும்ப கிளிக் பண்ணும்போது டவுன்லேருந்து அப் போவோம். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நம்ம ஸ்லைட் டாகிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆக்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஸோ HTML ஃபைலில் இங்கே வந்து ஒரு பட்டன் டேக் வந்து போட்டுக்கிறேன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. நேம் வந்து ஸ்டாப். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பட்டன் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே நான் ஸ்டாப்னு கொடுத்தா எனக்கு இதை அப்லேருந்து டவுன் வரது வந்து எனக்கு ஸ்டாப் ஆகணும், அந்த ஆக்ஷன் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகணும். ஸோ என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல $, எந்த எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா இந்த பட்டன் டேக்கை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக பட்டன் டாட் கிளிக் மெத்தட் உள்ளே வந்து ஃபங்க்ஷன் அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகணும், ஸ்டாப் ஆகணும். ஸோ எதை ஸ்டாப் பண்ணோன்னா, ஸோ இந்த டிவிஷன் தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே பேனல் என்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் ஆஷ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ பேனல் டாட் ஸ்டாப் மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 milliseconds வந்து கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பொறுமையாக மூவ் பண்ணுது. இப்போ நான் ஸ்டாப் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஆக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன், எதுவுமே ஆகலை. ஓகே, திரும்ப நான் கிளிக் பண்ணும்போது டவுன்லேருந்து எனக்கு அப்புக்கு போகுது. ஓகே, திரும்ப நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல 3000 milliseconds போட்டுக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், நான் ஸ்டாப் கொடுக்குறேன், ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன், டவுன்ல வந்து அப்பு போகுது. நான் திரும்ப கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணதுனால எனக்கு இங்கே இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா ஸ்டாப் மெத்தட். இன்னொரு மெத்தடில் பண்ணுற ஆக்ஷனை வந்து நம்ம இந்த ஸ்டாப் மெத்தட் மூலிமா நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே.